Hallelujah. Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை பூமி எங்கும் உலகம் எங்கும் கொண்டாடுகிற மகிழ்ச்சியான ஒரு வெற்றியின் நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மரணத்தையும் பாதாளத்தையும் சாபத்தையும் சாத்தானையும் வியாதியும் உலகத்தையும் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளிலே அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு அவர்களின் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானம் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பூமி எங்கும் உலகம் எங்கும் சமுதாயம் எங்கும் தேசங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இயேசு வெளிப்படுகிறார். சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர், சமாதான பிரபு. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் விடுவிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, பலப்படுத்துகிறது, எங்கும் கிடைக்காது. உங்களுக்காக இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது சமாதானம் வரும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சமாதானம் இல்லையா, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். என் வாழ்க்கையில் சமாதானமாய் வாரும், என் குடும்பத்தில் சமாதானமாய் வாரும். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் வாழ்க்கை வீட்டு காரியங்களில் குடும்பத்தின் சூழ்நிலைகளை வேலை செய்கிற சூழ்நிலை ஆவிக்குரிய காலத்தில் சமாதானம் இன்று முதல் வரும். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சீஷர்களை பாருங்கள், இயேசு இல்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கும் அநேக வாழ்க்கையில் இயேசுவை அறிந்தும் இயேசு வாழ்க்கையில் இல்லை, உள்ளத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை. அதுதான் ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு நம் வாழ்க்கையில் வர வேண்டும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும், உங்கள் குடும்பத்தில் வர வேண்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில் வர வேண்டும். காரணம், அவர் திரும்ப வரப்போகிறார். பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவதற்காகவே தான் அந்த பூமியில சமாதானம் என்கிற ரட்சிப்பின் வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சீஷர்கள் பாருங்கள், பயந்ததினாலே, பயம் வேதனை உள்ளது, உலகெங்கிலும் பயம். இன்னைக்கு பாவத்தினாலே, வியாதியினாலே, கடன் தொல்லையினாலே, கஷ்டங்கள் நஷ்டங்கள், அதே நேரத்தில் பாருங்கள் பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள், மரண பயங்கள் எங்கும் சூழ்ந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு பயம் இருக்கிறதா? ஏதோ ஒரு போராட்டத்தினால, ஏதோ ஒரு துக்கத்தினால, ஏதோ ஒரு வேதனையினால, ஏதோ ஒரு பிரச்சனையினால பயம் இருக்கிறதா? யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை ஆஸ்வதிப்பார் என்றெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். அதன் நடுவில் இயேசு வந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், சமாதானம் என்று. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே ஏதோ ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமற்று, விடுதலையற்று, ஏதோ ஒரு மேன்மை இல்லாமல் வாழ்க்கையில் உங்களுக்கும் குடும்பத்துக்கும், உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும், உங்களுக்கும் வேலைகள், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எதிராக இருக்கிற ஏதோ ஒரு பூட்டப்பட்டு இருக்கிற நிலைமை, ஏதோ ஒரு மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் வராத பூட்டப்பட்டிருக்கிற நிலைமை இருக்கலாம். ஆனால் அதன் நடுவில் இயேசு வந்து தடைகளை உடைப்பார், கோணலை செவ்வையாக்குவார். கவலைப்படாதீர்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்று முதல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கொடுப்பார். எல்லா தேவையில்லாத பயங்களை நீக்கி போடுவார், உங்களை விடுவிப்பார், தடைகளை உடைப்பார். காரணம், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் நடுவில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் இந்த நாளில் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக நீர் இந்த பூமியில் வந்து பாவத்தையும் சாபத்தையும் பிசாசை மரணத்தையும்
பாதாளத்தையும் ஆண்டவரே உலகத்தையும் சகலத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்த இந்த நல்ல நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்பொழுது ஆண்டவரே சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கட்டளிடும். தேவையில்லாத பயம், குழப்பம், திகில், என்னென்ன வியாதி, கண்ணீர், துக்கம், பாடு, கடன் பிரச்சனை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்குள் பயம் எல்லாத்தையும் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். பாவம், சாபம், தடை நீங்கட்டும். ஆண்டவரே வாழ்க்கையில் பூட்டப்பட்ட எல்லா நிலைமையிலிருந்து விடுவித்து திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி தடையை உடைத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் மேன்மை வரட்டு. நீர் உயிரோடு இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஆண்டவர் வாழ உதவி செய்யும். உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சமாதானம்.